இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து கோபிக்கு ஒரு பெரிய அடியே வந்து விழுந்துருச்சு. இப்போ நம்ம அடிக்கடி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். என்ன அப்படின்னா வந்து கோபி எப்பெல்லாம் வந்து பாக்கியா மேலே வந்து ஒரு வெறுப்பை உமிழணுமோ இல்லை பாக்கியாவுக்கு வந்து ஒரு சர்க்கிள் நடந்த போது வந்து அதை குத்தி காமிக்கணுமோ அப்போல்லாம் அந்த வீட்டு ஹாலில் வச்சு அவ்வளோ கேவலமாக பேசுவார். இப்போ நீங்கள் பழனிசாமி விவகாரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபி பண்ண தான் தப்பு, ஆனால் அவர் பக்கம் நியாயம் மாதிரியும் அப்படியே வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி வந்து பாக்கியாவை பேசினார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிஸ்னஸ் கிடைக்கல, இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல, இந்த வந்து சும்மா தக்காளி வாசலில் அழுகி கிடந்துச்சுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த விஷயத்துல இருந்து நம்ம முன்னாடி கல்யாணம் ஆன புதுசுல இருந்து பண்ணுவார். அதை கூடவும் ஈஸ்வரியும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஆனா கோபியை எப்பயுமே அவமானப்பட விடவே மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அது இந்த கதையை எழுதப்படும் பொழுதே வந்து கோபியை வந்து யாரும் தொடக்கூடாது, கோபியை சீண்டக்கூடாதுங்கிற மாதிரி தான் கதையை எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ பாக்கியா திருப்பி வந்து எவ்வளோ கெத்தா பேசியிருக்கணும், என்ன பேசினா ஏதோ கிடைக்காதுன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னு பேசியிருக்கணும். அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் படத்தில் ஹீரோலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு சரியா வரணும். அண்ணாமலை படத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து எந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு ஹீரோ திருப்பி கொடுக்கும் போது நமக்கு வந்து கை தட்டணும்னு தோணும், ஏ சூப்பரா அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாக்கியா இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டு இவங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்டே கிடைக்காதுன்னு சொன்னவங்களை தாண்டி அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு, நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கெத்தா வந்து பேசணும். ஈஸ்வரி கிட்டையும் கோபி கிட்டையும் அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள திட்டினாலும் அப்படின்னு தான் நிற்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மோசமானங்கிறத விட இந்த மாதிரி ஒரு முதுகெலும்பு இல்லாத தனக்காக பேச தெரியாத ஒரு கேரக்டர் எப்படி ஹீரோயினா நம்ம ஏற்றுக்க முடியாது? பார்த்தாலே வந்து சை இந்த மாவா அப்படிங்கிற மாதிரி நினப்பு வந்துடாதா நமக்குங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இதில் அடுத்து வந்து கோபி அவர்கள் வந்து கிரெடிட் கார்டு லோனே கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு ஆளே வந்து எல்லாரும் சேர்ந்து நின்று இவர் வந்து அவமானப்படுத்துற மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே உண்டு. அந்த அவமானம் நடக்கிற சமயத்தில் அப்போவும் வந்து பாக்கியா வந்து உனக்கு பிஸ்னஸே பண்ண தரல, நீ என்னை பற்றி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு வார்த்தை கேட்கணும். போலீஸை பிடிச்சி கொடுக்க போகிறோம் நாங்கள், இந்த ஆளில் வந்து இப்போ பணத்தை கொடுக்கல அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனையாயிடும், ஒழுங்காக வந்து இல்லைன்னா காரை தூக்கிட்டு போயிடுவோம், இல்லைனா வந்து நாளோட ஆஃபீஸில் போய் இது பண்ணுவோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை பண்ணாங்க அவங்க, இல்லை மிரட்டினாங்க அப்படின்னா வந்து நீ எனக்கு எப்படிப்பா அட்வைஸ் பண்ணுற, இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு என்னத்தை பண்ணி கிழிச்சியோ நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்ல. அப்படின்னு சொல்லாமல் அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது நான் வேணா கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேக்குலட்சுமியாவே பாகியலட்சுமி மாறிடுவாங்க. அப்படி இல்லாமல் இப்போவாச்சும் ஏதாச்சும் வாயை திறந்து அவரை திருப்பி அவருடைய ஈகோவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசணும். அதெல்லாம் கரெக்டா இருக்கும். இவர் எப்படி திருப்பி கரெக்டா கொடுக்கணும், கொடுத்தாதான் வந்து சரியா இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாகியலட்சுமி சீரியல்ல இப்போ வந்து